என் பேர் அமுதினி, வயசு 28, 154 சென்டிமீட்டர், ராசி விருச்சகம், நட்சத்திரம் மனுஷம், முதலிய சமூகத்தை சேர்ந்தவங்க தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. மாதம் 22,000 சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. கூட வந்து அண்ணன் 2 பேர் இருக்காங்க. அக்கா தங்கச்சி யாரும் கிடையாது. மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண் வரம் பிடிச்சிருந்தா அவங்க விருப்பத்தை நீங்கள் கமெண்ட்ல சொல்லிடுங்க. என் பேர் தீபமாலா, வயசு 35, 161 சென்டிமீட்டர், ராசி மீனம், நட்சத்திரம் உத்திரட்டாதி, முதலிய சமூகத்தை சேர்ந்தவங்க தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. சம்பளம் மாதம் 12,000 வாங்கிட்டு இருக்காங்க. கூட வந்து அக்கா அண்ணன் தம்பி 2 பேர், சகோதரி ஒருத்தவங்க இருக்காங்க. திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவங்க இந்த பெண் வரம் பிடிச்சிருந்தா அவங்க விருப்பத்தை நீங்கள் கமெண்ட்ல சொல்லிடுங்க. என் பேர் சௌமியா, வயசு 29, 168 சென்டிமீட்டர், ராசி விருச்சகம், நட்சத்திரம் கேட்டை, முதலிய சமூகத்தை சேர்ந்தவங்க தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. சம்பளம் மாதம் 22,000 வாங்கிட்டு இருக்காங்க. கூட வந்து சகோதரி ஒருத்தவங்க இருக்காங்க. சகோதரி ஒருத்தவங்க இருக்காங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண் வரம் பிடிச்சிருந்தா அவங்க விருப்பத்தை நீங்கள் கமெண்ட்ல சொல்லிடுங்க. எங்கள் பேர் தர்ஷினி, வயசு 38, 162 சென்டிமீட்டர், ராசி தனுசு, நட்சத்திரம் மூலம், சாதி மதின ஆதி திராவிட சமூகத்தை சேர்ந்தவங்க. அரசாங்க வேலை பார்க்குறாங்க. சம்பளம் மாதம் 24,000 வாங்கிட்டு இருக்காங்க. கூட பிறந்த சகோதரர் 2 பேர், சகோதரி ஒருத்தவங்க இருக்காங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவங்க இந்த பெண்ணோரம் பிடிச்சிருந்தா அவங்க விருப்பத்தை நீங்கள் கமெண்ட்ல சொல்லிடுங்க. என் பேர் மலர்விழி, வயசு 32, 153 சென்டிமீட்டர், ராசி மேஷம், நட்சத்திரம் கிருத்திகை, 1ஆம் பாதம், கவுண்டர் சமூகத்தை சேர்ந்தவங்க தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. சம்பளம் மாதம் 35,000 வாங்கிட்டு இருக்காங்க. கூட பிறந்த சகோதரி யாரும் கிடையாது. சகோதரி 2 பேர், திருப்பத்தூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண்ணோரம் பிடிச்சிருந்தா அவங்க விருப்பத்தை நீங்கள் கமெண்ட்ல சொல்லிடுங்க. எங்கள் பேர் அமரா, வயசு 30, 154 சென்டிமீட்டர், ராசி மேஷம், நட்சத்திரம் பரணி, கவுண்டர் சமூகத்தை சேர்ந்தவங்க அரசாங்க வேலை பார்க்குறாங்க. சம்பளம் மாதம் 38,000 வாங்கிட்டு இருக்காங்க. கூட பிறந்த யாருமே கிடையாது சொல்லியிருக்காங்க. வீட்டுக்கு ஒரே பொண்ணு சொல்லியிருக்காங்க. கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இந்த பெண்ணோரம் பிடிச்சிருந்தாங்க விருப்பத்தை நீங்கள் கமெண்ட்ல சொல்லிடுங்க.